ஹே மை பேல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பியூர் பிக் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் கேசனோட அப்பா அவசர அவசரமாக பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்க. அப்போ கேசனோட அம்மா புசாவை கேட்குறாங்க, இப்போ ஏன் நான் இங்கேருந்து போகணுன்ட்டு. அவங்க அப்பாவும், இங்கே பாரு, அவங்க ஒன்று தான் தேடி வராங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவங்க புசாபை சொல்கிறாங்க, அவங்க என்னை தேடி வந்தாலும் நான் அனுமதிக்காத வரைக்கும் அவங்களால என் சென்ட்டை எடுக்க முடியாது, அப்படியே நம்ம பயப்படணுன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, அவங்க ரொம்ப மோசமானவங்க, என்ன வேணால் பண்ணக்கூடியவங்க, நீ இப்போ எங்கேருந்து போகிறதா சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ புசாபா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க போல். ஸோ அவங்க வயிறை பார்த்து சொல்கிறாங்க, கேசான் நீ அம்மா கூட இரு, நான் உன்னை சீக்கிரமே வந்து பார்க்குறேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 6 months கழிச்சு காட்டுறாங்க. இப்போ புசாபு ஊரில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நேர மாதமே ஆயிடுச்சு போல். அதனால் மாத்தா கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு குழந்தையே பிறக்க போகுது, ஆனால் இன்னி உன்னோட லவரை பற்றி நீ சொல்லவே இல்லைன்ட்டு. அவர் உண்மையாலே நம்பலாமாங்கிற மாதிரி கேட்க புசாபா சொல்கிறாங்க, அவரை கண்டிப்பாக நம்பலாம், அவர் என்றைக்குமே என்னை விட்டு போக மாட்டார்ன்ட்டு. என்னை காப்பாற்றுறதுக்காக தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாருன்னு சொல்ல. அப்போ மாத்தா கேட்குறாங்க, நீ சொன்னது உண்மையா, அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் உன்னோட சென்ட்டை எடுத்துக்க பார்த்தாங்களான்னு கேட்க புசாபா சொல்கிறாங்க, ஆமான்ட்டு. கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வந்து இவங்களோட சென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல். அப்போ மாத்தாவும் சொல்கிறாங்க, என்ன உன்னை ஏதோ பொருளாட்ட வச்சு உன்கிட்ட சென்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதோட புசாவா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியுமா, மூடான் மக்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் சென்ட் வெளிவராதுன்னு தெரியுமான்னு கேட்க, அதாவது மூடானில் இருக்க பெண்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் சென்ட் வெளி வராது போல், அந்த விஷயத்த நீ சொன்னியாண்டா மாதா கேட்குறாங்க. அப்போ வந்து புசாபா எந்த பதிலும் சொல்லாமல் லைட்டாக பார்க்குறாங்க. என்ன பண்ணி அது சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ ப்ரெசண்டில் காட்டினாங்கன்னா, கேஸான சென்ட் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல, அங்கே அவனுக்கு வந்து டிவி ஆன் பண்ணி இதில் நீ என்ன வேணால் சேனல் வேணால் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. இவனை அதை அமுத்தி பார்க்குறான். பார்த்தா வால்யூம் வச்சா வைக்கிறான். அப்புறம் செம்ம சத்தமாக இருக்குது. உடனே சென்ட் வந்து அதை ஆஃப் பண்ணிடுறான். எங்கே பாரு, வால்யூம்லாம் சத்தமாக வைக்கக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்ல. இவன் கேட்குறான், பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்ட்டு. தெரில, ஏதோ ஃபாரின்லேருந்து ஒரு தாத்தா இருக்கார் அப்படின்னு சொல்ல. இவன் பார்க்குறான், என்ன அவங்கள யாருன்னே தெரியாத மாதிரி சொல்கிறேன்ட்டு. ஆமாம், இங்கே நாங்கள் யாருமே பேசிக்க மாட்டோம், காலையில் ஒர்க் போவோம், அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடும், அவ்வளோதாங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, வா நீ போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்து லாஸ்ட் எபிசோடில் கடைசி சீன் காட்டியிருப்பாங்கல்ல, அந்த ரெஸ்ட் ரூமை சுற்றி காட்டுறது அதான் காட்டுறாங்க. ஸோ அப்போ கேசன் வந்து எதிர்த்தியாக அந்த ஷவர் ஆன் பண்ணிவிட 2 பேரும் தண்ணியில் நனைஞ்சிட்ருக்காங்களா. அப்போ கேசனோட அந்த வாசனை வெளியே வர, அப்போ 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போய் அப்படியே கிஸ் பண்ண வராங்க. அப்பா கரெக்டாக கேசான் தடுத்து அந்த பைப்பை ஆஃப் பண்ண சொல்லிடுறான். அதுக்கப்புறம் சென்ட் வந்து, சரி நீ குழி, நான் உனக்கு வேறு ட்ரெஸ் ஏற்பாடு பண்ணுறேன், நீ உன்னோட ஈரத்துணியெல்லாம் இதுக்குள்ளே போட்டுடலான்ட்டு ஒரு பேஸ்கெட்டை காட்டிட்டு அங்கேருந்து போகிறான். இன்னொரு பக்கம் மூடானில் காட்டினாங்கன்னா, எப்படியோ இவங்க பண்ண அலப்புறையில் அவங்க அந்த நெருப்பெல்லாம் அணைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ தவன் கேட்குறான் மாத்தா கிட்ட, இப்போ நான் போய் ஏசானை தேடிட்டான்ட்டு. அப்போ பாட்டியும், இங்கே பாரு, நீ எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல போய் தேடுவ, புசாபா சொல்லியிருக்கா பேங்காக்குங்கிறது பெரிய இடம்ன்ட்டு, அந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக போய் தேட முடியாது, நீ அதிகபட்சமே மார்க்கெட் வரைக்கும் தான் போயிருக்க, அப்போ என்ன தான் பண்ணலான்னு தவன் கேட்க, அங்கே கேசான் சொன்னான், 1 மாதத்தில் அவன் திரும்பி வந்துடும்னு சொல்லியிருக்கான், அவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது கண்டிப்பாக நிறைவேற்றுவான், ஸோ 1 மாதம் அவனுக்கு வெயிட் பண்ணலான்னு சொல்ல. அப்போ தவன் சொல்கிறான், அப்படின்னா அடுத்த ஃபுல் மூன்குள்ளே கேசான் இங்கே வந்துடுவானான்ட்டு. இப்போ லேபில் சன்னை காட்டுறாங்க. சன் வேலை செஞ்சிட்ருக்க. அப்போ சென்ட் அவனை கூப்பிட்றான். அப்போ இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, இவனோட வாசனை எப்போ வெளியே வருதுங்க பொறுத்து தான். அப்போ சென்ட்டு சொல்கிறான், ஆனால் எப்பயுமே கேசான் கட்ட அந்த வாசனை வெளியே வரதில்லை, சில டைம் தான் வருது, அது ஏன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல. அப்போ சன்னுமே சொல்கிறான், ஏன்னா அந்த சென்ட் அவங்களுக்கு வர்றது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் வச்சு வரும், ஸோ நீ அது எப்போ வருதுன்ட்டு நீ தான் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சன் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேசானுக்கு இவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக கேசான் தூங்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே அவங்க அம்மாவோட லாக்கெட் இருக்கும்ல, அவங்க அம்மா ஃபோட்டோ போட்டது, அதை அவன் பார்க்குறான். அப்படியே அந்த மலை கிராமத்தில் அவன் கீழே விழும்போது சென்ட் வெளியே வந்தது, அப்புறம் எப்போல்லாம் சென்ட் வெளியே வந்திருக்குமோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே கேசனோட பெட்ஷீட்டை மோந்து பார்த்துட்ருக்க. கேசன் முழிச்சிட்றான், என்ன பண்ணுற நீன்ட்டு. இல்லை, உனக்கு ட்ரெஸ் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு போகிறான். ஒரு மாதிரி ஸ்டன்னாக தான் எந்திரிச்சு போகிறான். கேசனும் அப்படியே என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். இப்போ கிராமத்தில் தவன் போய் மாத்தாட்ட கேட்குறான், நான் வந்து கீழே போய் விசாரித்து பார்த்துட்டா யாராவது சென்ட்டு கேசானை பார்த்துருக்காங்களான்னு சொல்ல. அப்பா மாத்தா தடுத்துடுறாங்க, இங்கே பாரு, அவங்க கண்டிப்பாக கேசான் திரும்பி வந்துடுவா, நம்ம வெயிட் பண்ணுவோம்,
வெயிட் பண்ணுறத தவிர வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது, நீ தேட போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ட்ரெஸ் கொடுத்தான்ல, ஆக்சுவலாக சென்ட்டோட ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பான் போல். அதை இவன் போட்டு வரான். நான் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணுமா, என் ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்ட்டு. அப்போ சென்ட்டுமே இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க, நீ பிளெண்ட் ஆகிறதுக்கு இதை தான் போடணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறான். அங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான் சென்ட்டு. அதில் கறியெல்லாம் இருக்கா, கறியெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல, முட்டை சாப்பிடுவான்னு கேட்குறான். முட்டை சாப்பிடுவேங்கிறான். ஸோ முட்டையும் இவன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரெட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு சொல்ல, இவன் எப்பயும் கையில் சாப்பிடுவான்ல, அந்த மாதிரி க்யூட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் சென்ட்டு தான் இரு இப்படி கையில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பூனில் எப்படி எடுத்து சாப்பிடணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரான். அவன் பழகிறதுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சரி அம்மாவை தேட போகலாமான்ட்டு கேசான் கேட்க சென்ட்டு சொல்கிறான், போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி என்னோடய கம்பெனிக்கு போயிட்டு போகணுன்ட்டு. கம்பெனினா நான் எங்கே வேலை செய்யணும் அந்த இடம்னு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சென்ட்டோட அங்கிள் சென்ட்டோட அப்பா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இப்படி மூடான்லேருந்து ஒரு ஆளை வந்து உங்கள் பையன் கூட்டிகிட்டு வந்துட்டான், கண்டிப்பாக நம்ம சென்ட்டு மறுபடியும் பழையபடி வந்துடும் போலன்ட்டு. இப்போ ஆஃபீஸ் லிஃப்ட்டில் கேசான சென்ட்டு வேற, கேசானுக்கு அந்த லிஃப்ட்டு லைட்டாக குயிக்கியாக இருக்கும்ல, அதை பார்க்கும்போது லைட்டாக பயப்படுறான். அப்போ இவன் கேட்குறான், நீங்களாம் வேலைக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்குமான்ட்டு. அப்போ இவனுமே ஆமாம் இந்த மாதிரி கோட் சூட் தான் போட்டு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் கம்பெனி பேர் குசுமா, பெரிய பர்ஃப்யூம் கம்பெனின்னு சொல்ல, எனக்கெலாம் அது தெரியாதுங்கிற மாதிரி தான் கேசான் சொல்கிறான். நீ சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு அவன் டையெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்ருக்கான். அதோட கேசனை பார்த்து என்னோடய சூட்டில் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராக ரொம்ப கூலாக என்ட்ராகிறான். கேசனும் அவன் பின்னாடி தத்தி நடந்து வந்துட்டுருக்கான். அப்புறம் ரூம்குள்ளே போனோன்னு தான் கேசன் சொல்கிறான், பேங்காக் மக்கள்கிட்ட நிறைய டிஃப்ரெண்டான வாசனைகள் இருக்குன்ட்டு. அதுக்கு இவனும் என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆக்சுவலாக இவன் இத்தனை நடந்து இருப்பான்ல, அப்போ எல்லோரும் குட் மார்னிங் பாஸ்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தரோட வாசனையும் இவன் மோந்து பார்த்துருப்பான். அந்த வாசனையெல்லாம் இவங்களுக்கு லைட்டாக மோந்து பார்த்தாலே இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சென்ட்டு கேட்குறான், ஓ நீ பிராக் பண்ணிக்கிற, உனக்கு இந்த மாதிரி திறமையெல்லாம் இருக்குன்னு சொல்ல, அப்போ கரெக்டாக சன் உள்ள வரான். இவன் கேட்குறான், சரி நீ சொல்கிறீல்ல சன் கட்டை என்ன வாசனை வருதுன்னு சொல்லு பார்க்கலான்ட்டு. இவனுமே சன் கட்டை பார்த்துட்டு சாண்டல்வுட்டுன்னு கரெக்டாக சொல்கிறான். அப்போ சென்ட்டுமே இது நல்லா இருக்கே, நம்ம ஒரு கேம் விளையாடலாமன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த சென்ட்டு நிறைய குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போய் ஒரு இதை மோந்து பார்க்க சொல்கிறாங்க. அதை வந்து இவன் பார்க்கக்கூடாது, கண்ணை கட்டிட்டு தான் மோந்து பார்க்க சொல்கிறாங்க. அப்போ கேசானுமே அதை மோந்து பார்த்துட்டு இது ஆரஞ்சுன்னு சொல்ல, இல்லையே இது வேறு ஏதோ போட்டிருக்குன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அது வந்து சிட்ரிக்கான். அப்போ ஆரஞ்சு இது வந்து அப்ளை ஆகும். கேசான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நீ ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த டைம் சென்ட்டே போய் வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை கேசான் மோந்து பார்த்துட்டு இதோட பேர் எனக்கு சரியாக தெரிலன்னு சொல்ல, இவங்களும் இவன் கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கிறாங்க. பட் கேசன் கரெக்டாக சொல்கிறான், இதோட பேர் எனக்கு தெரில, ஆனால் இந்த பூ வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், வயலட் நிறத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து லாவெண்டரோடது, அதை இவன் பார்க்காம கூட கரெக்டாக சொல்லிட்டான்ல. ஸோ அதை நினச்சி இவங்க சிரிச்சிட்ருக்க. அப்போ இவனுக்கு அங்கிள் கிட்ட வந்து கால் வருது. சரி நீ கொஞ்ச நேரம் சன் கூட இருன்னு சொல்லிட்டு அவன் அங்கிள் கூட ஃபோன் பேச போகிறான். அப்போ அங்கிள் கிட்ட கேட்குறான், இப்படி நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல, அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க, அவங்க அங்கிள் சொல்கிறாங்க அந்த மெத்தட் இப்போ யாருக்குமே தெரிலன்ட்டு. ஏன்னா இந்த மெத்தட் ஃபஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க அதை பற்றின உண்மையை இன்னும் இவங்க அப்பா கிட்ட சொல்லவே இல்லை. அதை சொல்லாமல் அவர் இறந்துட்டார். ஸோ இப்போ தான் நம்மக்கிட்ட மூடான ஆள் கிடச்சிட்டாங்கல்ல, நம்ம அவங்ககிட்ட வந்து அதை எப்படியாச்சும் எடுத்துடலாங்கிற மாதிரி இவங்க அங்கிள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட உங்கள் அப்பா கிட்டே இன்றைக்கி சொன்னேன், மூடான்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்ட்டு. அவருக்கு அதை கேட்க முடியுதுதான்னு நினைக்கிறேன், நீ இன்னி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கிற மாதிரி அவர் சென்ட்டை என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் கேசானி சன்னை காட்டினாங்கன்னா, சன் வந்து பூக்கள்லேருந்து சென்ட் எடுப்பாங்கல்ல, அந்த மெத்தடை அவன் கேசானுக்கு சொல்லி தந்துட்டுருக்கான், எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதை கேசான் கடை காட்ட அவன் மோந்து பார்க்குறான். பட் அவன் பயங்கர சோகமாக சொல்கிறான், பட் இது பூக்கள் கட்டந்து அவங்களோட உயிரை பறிக்கிற மாதிரி இல்லையான்ட்டு. அப்போ சென்ட் உள்ளே வந்தவன், இது உயிரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி, அந்த பூக்களோட உயிரை ரொம்ப நாளைக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு சன் கிட்ட கேட்குறான், நீ ஏன்டா இவன் இங்கே கூட்டிகிட்டு வந்தது என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் கேசனை பார்த்து, என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வா உங்கள் அம்மாவை தேட போகலாமான்னு கேட்க, கேசன் ரொம்ப ஹாப்பியாக அவங்க கூட போகிறான். அப்போ சன் யோசிக்கிறான், உயிரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறது இதையே நம்ம யோசிக்கலன்ட்டு. ஆக்சுவலாக இவங்க அம்மாவை தேடுறதுக்கு ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்கான் போல். அவங்கக்கிட்ட இப்போ அந்த லாக்கெட்டில் ஃபோட்டோ இருக்கும்ல, அதை இவங்க காட்டுறாங்க. மற்றபடி இன்ஃபர்மேஷன் கேட்டால் இவங்க அம்மா வந்து காட்டில் வளர்ந்துருக்காங்க, சிட்டிக்கு வந்தப்போ அவங்க அப்பாவை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா யாருன்ட்டு கேஸ் எனக்கு தெரியாது, சிட்டி ஆளுன்னு மட்டும்தான் தெரியும்.
ஒரு டைம் இவங்க சிட்டிக்கு வந்துட்டு திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இப்போ வரைக்கும் வரல. அவங்களுக்கு இருக்க ஒரே ரிலேட்டிவ் காட்டில் இருக்க மாத்தா மட்டும்தான் சொல்கிறான். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆள் வந்து சென்ட் கிட்ட சொல்கிறாங்க, ஓகேங்க நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்றேன்ட்டு. பட் சென்ட் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கண்டுபிடிங்க, பட் கொஞ்சம் பொறுமையாக கண்டுபிடிங்க, ஒரு 2-3 மாதம் அதுக்குள்ளே கண்டுபிடிச்சா எனக்கு போதும், புரிஞ்சுதுலன்னு கேட்க அவங்களுமே புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கேஸான்னு வீட்டுக்கு போகலாமான்னு கேட்க, இல்லை உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டால் அவன் வீடு வந்து லைஃப்லெஸ்ஸாக இருக்கான், ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி இருக்கான். சரி உனக்கு எங்கே தான் போகணுன்னு கேட்க, இங்கே பக்கத்தில் ஏதாவது காடு இருக்கான்னு அவன் கேட்குறான். பட் இங்கே எங்கே காடு இருக்கும் பேங்காக்கில். அதனால் என்ன பண்ணுறான்னா இவனோட டெரஸுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த டெரஸை பார்த்துட்டு கேசான் சொல்கிறான், இங்கே பேங்காக் வந்து நினச்சதை விட ரொம்பவே பிஸியாக இருக்குது, இங்கே யாருமே தூங்க மாட்டாங்க போல் இருக்குது, ஒவ்வொரு டைமும் வேலை அதிகமாக போயிட்டுருக்கும் போல் அதெல்லாம் சொல்ல. அப்போ சென்ட்டு சொல்கிறான், ஆமாம் பட் அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சுன்ட்டு. அதோட கேசணும், பட் இங்கே நட்சத்திரங்களே இல்லைன்னு சொல்ல. யார் சொன்ன நட்சத்திரங்களே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் லைட்டாக ஒரு தட்டு தான் தட்டுறான். அந்த இடத்த சுற்றி அழகாக இந்த லைட்லாம் செட் பண்ணியிருப்பாங்களா அது வந்துடுது. அதை பார்த்தோன்னே கேசன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அந்த டெரஸே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ 2 சேரை போட்டு வா நம்ம நிலாவை ரசிக்கலான்னு உட்கார வைக்கிறான். இந்த சீனை பார்க்கும்போது இவங்களோட ஃபஸ்ட்டு சீரீஸ் அந்த LITM அந்த ட்ராமா பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் இந்த மாதிரி ரிசம்பிள் பண்ணுற ஒரு சீன் வரும். ஸோ இவங்க அந்த சேரில் உட்காந்துட்டு நிலாவை அப்படியே பார்த்துட்ருக்க சென்ட் அப்படியே தூங்குறான். அப்போ இவன் கேட்குறான், சென்ட்டுன்னு எழுப்புறான், என்ன நீ ரொம்ப டயர்டாயிட்டியா, கம்பெனியில் உனக்கு ரொம்ப வேலை இருக்கா அப்படின்னு கேட்க. அப்போ சென்ட்டு சொல்கிறான், நான் எங்கள் அப்பாவுக்கு அடுத்தா இந்த கம்பெனி எடுத்திருக்கேன், இதை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும், அதுக்கப்புறம் என் அங்கிளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்ல. இவன் கேட்குறான், ஆனால் உனக்காக நீ எதுவும் பண்ணலையான்ட்டு. சென்ட்டோ, எனக்கு தெரியல, எனக்கு ஜஸ்ட்டு என் கடமைகளை ஃபுல்ஃபில் பண்ணணும் தான் இப்போ தோணுதுன்னு சொல்ல. கேசன் சொல்கிறான், ஆனால் சில சமயம் நமக்காகவும் ஏதாவது செஞ்சுக்கணும், அது நல்லதான்னு சொல்ல. 2 பேரும் சிரிக்கிறாங்க. சென்ட்டுக்கு அது அவன் சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் சென்ட் என்ன பண்ணுறான்னா, நான் சின்ன வயசில் ஒன்று பண்ணேன், அதை நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னன்னா அவங்க அப்பாவோட சென்ட் இருக்குமாம்மா, அது ஃபுல்லாக எடுத்து இவன் அடிச்சிட்டானா. இவன் அப்படியே மாட்டிக்க மாட்டேன்னு நினச்சிருப்பான், பட் அந்த சென்ட் வாசனையே காட்டி கொடுத்துருவோம்ல, அதை பற்றி இவன் சொல்லிகிட்டு இருக்க. கேசான் சொல்கிறான், சின்ன வயசில் ஏதோ மரத்தில் பழம் பறிக்க போய் அந்த கல்லை விட்டு அடிப்பாங்கல்ல, அது தேனி கூட்டத்தில் அடிச்சிடுது. அந்த தேனி அதுக்கப்புறம் வந்து இவனை கொட்டு இருக்கான். அப்போ சென்ட்டு கேட்குறான், ஓ இங்கே கொட்டுது அவன் முகத்துலன்ட்டு. அவன் முகத்தை தொட்டு தொட்டு கேட்டுட்ருக்க. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போகுது. அப்படியே சென்ட் வந்து கேசனை கிஸ் பண்ண வர இவனுங்க 2 பேரும் கொஞ்சம் கேப் விட்டு சேர் போட்டு தான் உட்காந்துட்ருக்கானுங்க. அப்படியே சேர் தடுக்கி விட்டு சென்ட்டு கீழே விழுந்துடுறான். கேசன் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், என்ன உனக்கு வலிக்குதான்ட்டு. பின்ன வலிக்காமல் பயங்கரமாக வலிக்குதுங்கிற மாதிரி சென்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான். சரி சரி வா நிலாவை பார்க்கலான்னு சொல்ல, ஆனால் என் சேர் தான் உடஞ்சி போச்சுன்னு சென்ட்டு சொல்கிறான். அதுக்கு கேசனும் பரவாயில்ல கீழே உட்காந்து பாருன்னு சொல்லிட்டு அப்புறம் சென்ட் அப்படியே கேசன் மேலே சாஞ்சிட்டு அவங்க நிலாவை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா கிச்சனில் வந்து கேசன் பாட்டுக்கு போய் மைக்ரோவேவில் ஆயிலை ஊற்றி விட்டுறான். அது பாட்டுக்கு பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அப்புறம் இவன் வந்து ஏன்டா இப்படி பண்ண, உனக்கு பசிக்குதான்னு கேட்டு இவன் சமைச்சு கொடுத்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நிறையா குவாலிட்டி டைம்லாம் இவங்க கப்பிள்ஸாட்ட ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சீன்லாம் ரொம்பவே அழகாக காட்டுறாங்க. இப்போ ஆஃபீஸில் சென்ட் வேலை செஞ்சுட்டு அப்போ தான் முடிக்கிறான். அப்புறம் கேசான் கிட்ட கேட்குறான், என்ன உனக்கு ரொம்ப போர் அடிக்குதான்னு. இல்லை எனக்கெல்லாம் போர் அடிக்கல, உன்னை தான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேசான்னு சொல்ல. அப்போ சென்ட்டு சொல்கிறான், இங்கே பாரு நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன்னை பார்த்துக்கிறது என்னோட கடமைங்கிறான். சரிவா நம்ம போகலான்னு சொல்ல. அப்போ இவனோட அங்கிள் கிட்டேருந்து கால் வருது, நீ ஒரு நிமிஷம் இங்கே இரு கேசான்னு சொல்லிட்டு அவன் அங்கிளை மீட் பண்ண போகிறான். அவன் அங்கிளும் கேட்குறாங்க, ஆமாம் கேசான் கிட்டேருந்து எப்போல்லாம் அந்த ஸ்மெல் வருதுன்னு நீ கண்டுபிடிச்சான்ட்டு. அப்போ இவனுமே தெரியலன்னு சொல்கிறான். என்ன நீ தெரியலங்கிற, அவங்க கூட தானே சுற்றிக்கிட்டு இருக்க, இதை கூட கண்டுபிடிக்கலையா, அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்க, உங்கள் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் வெயிட் பண்ணுமா, நான் வெயிட் பண்ணலான்னு சொல்ல. அப்போ இவனுமே திட்டிடுறான், எனக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியும், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருங்கன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக போக அவங்க அங்கிள் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுறாரு இவன் இப்படி எதிர்த்து பேசுறதை பார்த்தோன்னே. அப்போ வந்து சென்ட்டுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஏதோ ரேயோட ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ஈவினிங் போகணுங்கிற மாதிரி. இவனுக்கு அப்போ தான் அது ஞாபகம் வருது போல். ஸோ சன்கிட்ட போய் கேட்குறான், இன்றைக்கி நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் சாயங்காலம், நீ கேசனை பார்த்துக்கிறேன்ட்டு. பட் சன்னுக்கும் ஏதோ அப்பாயின்மெண்ட் இருக்கான், அதனால் கேசனை என்னால் பார்த்துக்க முடியாது, பேசாமல் ஈவெண்ட்டு கேன்சல் பண்ணிடுங்கிறான். பட் அந்த ஈவெண்ட் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா ரேயோடதுன்னு சொல்ல. அப்போ சன் இவனை பிடிச்ச கலாய்க்கிறான், ஓ ரேயோடதா, பழைய காதல் மலருதாங்கிற மாதிரி சன் வந்து இவனை லைட்டாக கிண்டல் பண்ணிகிட்ருக்கான்.
அப்போ சென்ட்டுமே இப்போ என்ன பண்ணுறது, கேசனை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்ல இவன் சொல்கிறான், அப்போனா கேசனை உன் கூடயே கூட்டிகிட்டு போக வேண்டியதானன்ட்டு. இப்போ அந்த ரேயை காட்டினாங்கன்னா அவனோட ஏதோ லான்ச் ஈவெண்ட் போல். ஸோ அவன் அதில் டென்ஷனாக இருக்கான். இதில் சென்ட் வேறு ஃபோன் எடுக்கலன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்க இதெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு வந்து ரே கிட்ட பேசுகிறான். அவன் ரேக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு ரேக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸாக என்னன்னு தெரியல. அதோட அவன் சொல்கிறான், சென்ட் எப்பயும் உங்ககிட்ட இப்படி தான் நடந்துப்பானாங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவனோட ஈவெண்ட் லான்ச் ஆகுது. அதில் அவன் சொல்கிறான் இப்படி சென்ட் கம்பெனி கூட தான் அவன் கொலாப் வைக்க போகிறதா. அதோட அவன் ஒரு மாடலுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க தான் நம்ம கம்பெனிக்கு மாடல் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. என்னென்னா சென்ட்டோட கார் தான். ஸோ சென்ட் அதுலேருந்து இறங்கிட்டு கேசனுமே கூப்பிட்றான். வெளியே வர அத்தனை மீடியாஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அப்போ கேசனை வந்து சென்ட்டு தான் உள்ள கூட்டிகிட்டு போகிறான். கேசனுக்கு வேறு அந்த ஃபோட்டோலாம் எடுக்கும்போது கண்ணெல்லாம் கூசுகிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே நிறையா சாப்பாடு இருக்குது, உனக்கு இப்போ பசிக்குதான்னு கேட்க கேசன் இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நீ ஏன் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்தேன்னு கேட்டால், நான் ஃப்ளவர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க கொண்டு வந்தேன், அதாவது பொக்கேவை தான் சொல்கிறான். ஸோ அவன் நேராக அந்த பொக்கேவை கொண்டு போய் ரே கடை கொடுத்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் கேசான், இவன் ரேன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ வந்து சில பேர் ஃபோட்டோ எடுக்க வராங்க. அப்போ சென்ட் வந்து கேசனையும் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறானா. இதெல்லாமே அந்த ரே நோட் பண்ணுறான். இப்போ ஈவெண்ட்டில் மாடல் நடப்பாங்கல்ல, அந்த இது போயிட்டுருக்க ரே வந்து கேசனையும் சென்ட்டையுமே தான் பார்த்துட்ருக்கான். இதில் பக்கத்தில் இருக்க அந்த பாய் ஃப்ரெண்ட் என்னன்னு தெரில, அவனுமே இவங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கான். சென்ட் வந்து கேசனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறானா அதை சொல்ல, அப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரே கிட்ட சொல்கிறான் அவன் ரொம்ப நல்லாவே அவனை பார்த்துக்கிறானேன்ட்டு. அப்போ ரேவுமே அவன் முதல்ல என்னை கொஞ்சம் கூட பார்த்துக்கல, அதனால தான் நான் அவனை கழட்டி விட்டேன், ஒருவேளை அவன் பண்ண தப்புலேருந்து அவன் லெசன் கண்டிருப்பான் போலன்னு இவன் சொல்கிறான். அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுமே ஒருவேளை அவங்க கூட இப்படி இருந்திருந்தா நீ பிரேக்கப்பே பண்ணியிருக்க மாட்டேதானேன்னு கேட்குறான். இப்போ சென்ட்டு கேசனுக்கு ஏதோ ஊட்டி விட அதனோட ட்ரெஸ்ஸில் சிந்திடுச்சு. சரிவா ரெஸ்ட் ரூமில் போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு போக இதை ரே பார்த்துட்டு, எங்கே போகிறீங்க, ரெஸ்ட் ரூம்க்கா, நானும் அங்கே தான் போகிறேன், நானே கேசனை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல சென்ட் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறான். அப்போ யாரோ ஒருத்தவங்க சென்ட்டு கூட பேச வராங்க. அந்த கேப்பில் இவன் பாட்டு கேசனை கூப்பிட்டு வந்துடுறான். கேசனும் நல்ல பையனாட்ட வரான். இவன் உன் பேர் என்னன்னு கேட்க கேசனுன்னு சொல்கிறான். என் பேர் ரேன்லாம் இவனோட கம்பெனி பற்றி சொல்ல கேசனுக்கு அதை பற்றி தெரியாதுல்ல, இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். பொய் சொல்லாத, உனக்கு சென்ட்டோட எக்ஸ் யாருன்னு கூடவா தெரியாதுன்னு சொல்ல இவனுக்கு ஏதோ தப்புன்னு படுது கேசனுக்கு. எனக்கு தெரியாதுங்க, என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் போக அப்போ இந்த ரே வந்து கேசனோட கையை பிடிச்சி விடமாட்டான். என்னை விடுங்கன்னு கேட்குறான். பட் இவன் விடாமல் அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதுக்குள்ளே கேசனை தள்ளி விட்டுறான். அவன் உள்ளே போயிட்டான். அப்புறம் எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியே வந்து காப்பாற்றுங்கன்னு கத்துறான். இந்த சத்தம் வந்து உள்ளே கேட்டுருது. அப்போ உடனே ஓடி வரான் கேசன்ட்டு. இவன் மறுபடியும் தண்ணிக்குள்ளே போக அப்போ தான் ரேக்கு புரியுது இவனுக்கு நீச்சலே தெரியாதுன்ட்டு. அப்போ ரேவு காப்பாற்ற போலான்னு நினைக்கிறான் போல். அப்போ கரெக்டாக சென்ட் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிட்றான். அவன் கேசன் கிட்ட போய் அவன் மூச்சோட கஷ்டப்பட்டு இருக்கனால அவனுக்கு மூச்சு கொடுத்துட்ருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. என்கிரெடிட்ஸில் காட்டினாங்கன்னா இவன் நிறைய ஃப்ரூட்ஸ் தானே சாப்பிடுவான், அதனால சென்ட் இவனுக்காகவே நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுருக்கான். எதுக்கு இவ்வளோன்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளையும் இன்னொரு ஃப்ரூட்டே வச்சு பார்த்துட்ருக்க. எதை செலக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கான். நீ 2 சாப்பிடுன்னு சொல்ல, இல்லை எனக்கு ஒன்று போதும், இது 2ல் எதை செலக்ட் பண்ணலான்னு அப்படியே வச்சு காட்ட, இது 2ல் எது டெலிசியஸாக இருக்குங்கிற மாதிரி தான் கேசன் கேட்குறான். அப்போ சென்ட்டுமே இது 2லையான்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க கேசனை தொடுறான். இதுதான் டெலிசியஸாக இருக்கும், இதை நான் எடுத்துக்கலாமான்னு கேட்க கேசனும் சரிங்கிறான். அப்படியே சென்ட் அவனை கிஸ் பண்ணுற மாதிரி வர கேசன் என்ன பண்ணுறான்னா அங்கே திராட்சை இருக்கும், அதை எடுத்து சென்ட்டோட வாயில் வச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். Hey, my baby.